பிரைஸ் லார்ட். இன்று அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு பல திறமைகள் இல்லாததுனால நான் கர்த்தருக்காக எந்த ஊழியத்தையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த எஜமானன் என்ன செய்தாரா, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தை கொடுத்து பிரயாணப்பட்டு போனான். இப்போ நம்முடைய பலனை அறிந்திருக்கிறார். நமக்கு எவ்வளோ சகித்து கொள்ளக்கூடிய ஒரு திராணி இருக்குதோ அதற்கு தக்கதாக ஆண்டவர் நம்மை மென்மையாக நடத்துகிறார். கொடுக்கப்பட்ட தாளந்து ஒரே ஒரு தாளந்தாக இருந்தாலும் அந்த தாளந்தை வளர்த்து கொள்வதில், அந்த தாளந்தை கர்த்தருக்காக அர்ப்பணிப்பதில் நாம் ஆசையாக இருக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மையும் என்ன செய்வார், பல தாளந்துகளை உடையவர்களாக மாற்றுவார். ஒருவேளை 10 தாளந்தை வாங்கினவன் இல்லை 5 தாளந்தை வாங்கினவன் பிரயோஜனப்படுத்தாமல் இருப்பா. அப்படியானா அவன்கிட்ட உள்ள 5 தாளந்தோ 10 தாளந்தோ உங்கள் கரத்தில் கொடுக்கப்படும். அப்போ இன்னைக்கு 1 தாளந்து தானே இருக்குது என்று சொல்லி தளர்ந்து போகாதீங்க. அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ.